அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. எதற்காக இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் தொடரில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற ஒரு வகுப்பு தொடரில் இது ஒரு 10வது வகுப்பு இதுக்கான தான் இந்த ஒரு காணொளி. வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். கவியரசு என்னும் சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி வைரமுத்து, ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி கவிமணி. இந்த கேள்விக்கான சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கண்ணதாசன் தான் சரியான விடை. கவியரசு என்று சிறப்பு பெயர் உடையவர் வேறு யாரும் இல்லை, கண்ணதாசன் தான். அவருடைய சிறிய குறிப்பு பார்க்கலாம் வாங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா. அவருடைய பிறப்பு 1927ஆம் ஆண்டு சிறுகூடல்பட்டி. இவர் தமிழ் திரைப்பட வரலாற்றில் தலைசிறந்த பாடலாசிரியர்களில் இவரும் ஒருவர். 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் நூற்றுக்கணக்கான நூல்களையும் எழுதியுள்ளார். இவருடைய முக்கியமான நூல்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தமுள்ள இந்து மதம், வனவாசம், மணவாசம், இயேசு காவியம், இப்படி பல நூல்கள் இவருடைய முக்கியமான நூல்களாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் 1980ஆம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார். இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 1980ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவருக்கான ஒரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவியரசு அப்படின்றது தான் இவருடைய சிறப்பு பெயர். இந்த கேள்விக்கான பதிலும் அதுதான். அதாவது கண்ணதாசனுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கவியரசு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருக்கிற மீதியுள்ள 3 ஆப்ஷனுடைய சிறிய குறிப்பு தான் பார்க்கலாம் வாங்க. பாரதியார் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பிரமணியன். அவருடைய பிறப்பு 1882 எட்டயபுரம். இவர் தமிழ் இலக்கியத்தின் விடுதலை கவிஞர். அது மட்டும் இல்லாமல் இந்தியா விடுதலை போராட்டத்தில் கவிதைகள் மூலம் மக்களை எழுச்சி ஊட்டினார். இவர் அது மட்டும் இல்லாமல் பெண் விடுதலை, சமத்துவம், தேசப்பற்று ஆகிய கருத்துக்களையும் வலியுறுத்தினார். இவருடைய முக்கிய படைப்புகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு மற்றும் புதுமை பெண். இவருக்கும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அது என்னன்னு அப்படின்னா மகாகவி என்று போற்றப்படுகிறார். இவருக்கு பாரதியார் அப்படின்னா மகாகவி பாரதியார் அப்படின்னு நம்மலாம் சொல்லுவோம். மகாகவி என்றது அவருடைய சிறப்பு பெயர். அடுத்தபடியாக யாருடைய குறிப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா வைரமுத்து. இவருடைய பிறப்பு என்ன அப்படின்னா 1953ஆம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் இவர் பிறக்கிறாரு. நவீன தமிழ் கவிஞர் மற்றும் திரைப்பட பாடலாசிரியர். இவர் ஒரு ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். பல முறை தேசிய விருதுகளையும் பெற்றுள்ளார். இவருடைய முக்கியமான நூல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கள்ளிக்காட்டு இதிகாசன், கருவாச்சி காவியம், தண்ணீர் தேசம் இவருடைய முக்கியமான நூல்கள். இவருக்கு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இவருக்கும் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா இவருடைய முக்கிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கள்ளிக்காட்டு இதிகாசன், கருவாச்சி காவியம், தண்ணீர் தேசம். இவரின் சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கும் கவி பேரரசு தான் இவருடைய சிறப்பு பெயர். அடுத்தபடியாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவருடைய சிறப்பு பெயரும் இருக்குது. இவருடைய சிறிய குரூப்பும் பார்க்கலாம் வாங்க. இவருடைய பிறப்பு அப்படின்னா எந்த ஆண்டு பிறக்கிறார் அப்படின்னா 1876ஆம் ஆண்டு தேவூர் கன்னியாகுமரி அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு. தமிழ் கவிஞர் மற்றும் ஆசிரியர். இவர் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான பாடல் மற்றும் பக்தி பாடல்களால் புகழ்பெற்றவர் நம்ம கவிமணி தேசிய விநாயக பிள்ளை. இவர் ஆசியா ஜோதி உள்ளிட்ட பல படைப்புகளும் இயற்றியுள்ளார். இவருக்கும் வழங்கப்பட்ட பட்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கவிமணி அப்படின்றது தான் இவருக்குடைய பட்டம் மற்றும் சிறப்பு பெயரும் உண்டு. கவிமணி தேசிய விநாயக பிள்ளையுடைய சிறிய குறிப்பு இதுதான். தேர்வுக்கான நினைவு குறிப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 பேர் பார்த்தோம்ல அவருடைய சிறப்பு பெயர்லாம் என்னென்னு பார்ப்போம் வாங்க. மகாகவி அப்படின்னா பாரதியார், கவி பேரரசு அப்படின்னா வைரமுத்து, கவியரசு அப்படின்னா கண்ணதாசன், கவிமணி அப்படின்னா தேசிய விநாயக பிள்ளை. இந்த கேள்வியில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க 4 பேரும் இருக்காங்க. இந்த 4 பேருக்கான சிறப்பு பெயர்களும் பார்த்தோம். இவங்களுடைய 4 பேருடைய சிறிய குரூப்பும் பார்த்தோம். அதாவது எந்த ஊர் பிறந்தாங்க, எந்த ஆண்டு பிறந்தாங்க அப்படின்ட்டு.
கேள்வி ஒன்று தான், ஆனால் அதிலிருந்து பதில்கள் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் ஆன்சர் வந்து நம்ம எடுத்து வீடியோவை தொடுத்துருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.